மக்களவைத் தேர்தல் நெருங்க உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்களுக்காக பிரச்சார வாகனங்கள் தயாரிக்கும் பணி கோவையில் தீவிரமடைந்துள்ளது. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. மக்களவைத் தேர்தலுக்கான அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாக உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைக்கும் நடவடிக்கைகளில் தீவிரமாக இறங்கியுள்ளன. அதே சமயம் மக்களிடம் சென்று வாக்கு சேகரிப்பதற்கான ஏற்பாடுகளையும் அரசியல் கட்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. குறிப்பாக பரப்புரை பயணங்களுக்கான முன்னேற்பாடுகளை பல்வேறு கட்சிகளும் செய்து வருகின்றன. தலைவர்கள் இரவு பகலாக பல்வேறு ஊர்களுக்கும் சென்று பரப்புரை செய்வதற்கு ஏதுவாக சிறப்பு வசதிகளுடன் கூடிய வாகனங்கள் கோவையில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. கோவை சிவானந்தா காலனியில் உள்ள கோயாஸ் என்ற நிறுவனம் வாகன வடிவமைப்பு வேலையில் பல ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த தேர்தல் திருவிழாவிற்காகவும் கோயாஸ் நிறுவனத்தில் வாகனங்கள் தயாராகி வருகின்றன. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியோருக்கும் இங்கு சிறப்பு வசதிகளுடன் வாகனங்கள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன என்கிறார் கோயாஸ் நிறுவன உரிமையாளர் ரியாஸ். குளிர்சாதன வசதியுடன் சுழலும் நாற்காலி, ஹைட்ராலிக் கிரெயின், படுக்கை வசதி, கழிப்பறை போன்ற சகல வசதிகளுடன் இந்த வாகனம் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. வாகனங்களில் மேற்கொள்ளப்படும் வசதிகளுக்கு ஏற்ப 5 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்று கூறும் ரியாஸ், இந்த சொகுசு வாகனங்கள் 15 நாள் முதல் 20 நாட்களில் தயாராகிவிடும் என்கிறார். ஒரு சீட்டு, அப்புறம் ஒரு பெட்டு, ஹைட்ராலிக் ஸ்டேஜ், இல்லாட்டி மேனுவல் ஸ்டேஜ், அது போக ஏர் சஸ்பென்ஷன், பின்ன சிலவங்களுக்கு டாய்லெட் கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த வசதியும் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் செக்யூரிட்டி நிற்கிறதுக்கு ஃபுட் ஸ்டெப்ஸ், அவங்க பிடிக்கிறதுக்கு ஹேண்டில், ஃப்ரண்டில் லைட்ஸு, சுற்றியில் மேலே சன்ரூஃப் கொடுக்குறோம். ஓப்பன் ஆகி மேலே போகிறதுக்கு அந்த சன்ரூஃப் அங்கே சுற்றியில் லைட் கொடுத்துருவாங்க. தேர்தல் திருவிழா களை கட்ட தொடங்கிவிட்டது. வாக்கு அறுவடை செய்ய அரசியல் தலைவர்களும் வாக்களிக்க பொதுமக்களும் தயாராகி வருகிறார்கள் என்பதையே இந்த தயாரிப்புகள் காட்டுகின்றன. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவையில் இருந்து பிரசாந்த்.